நாடு போற்றும் நல்லவர்களை ஊறு போற்றும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலை விடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை ஆண்டோர்களை சான்றோர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமை அவர்களை கோவில் பூசாரி அவர்களை இங்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ரேவதி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலங்கசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு ஒண்ணா மதுரையை சேர்ந்த எம் ராஜா அவர்களது நாடக கலைக்கு சார்பாக நன்றிகளது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக எங்களுக்கு புகழை உண்டாக்கி கொண்டிருக்கும் அன்பு அண்ணா விஎஸ்கே யூடியூப் சேனல் சுந்தரன் அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்கு சார்பாக நன்றிகளது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சேதுபதியாகவும் பாண்டிமுடியாகவும் நடிக்க வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு முத்துப்பட்டி கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டிகளுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் இளைஞர்களுக்கும் எங்களது நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றிகளது வணக்கம். 1000 கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரை வணங்கிவிட்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து பூவாடை காளியம்மா தாயே நீ மருளாடி வந்திரம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேலும் தான் ஒழிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திரம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திரம்மா நீயோ வந்திரம்மா மலையனூர் அங்காளியே மாங்காளி கிறிஸ்துவியே மலையனூர் அங்காளியே ஆங்காளி கிறிஸ்துவியே புரிசல்ல மாடி
அப்படி இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த அரிகரசுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கிவிட்டு ஹலோ ஹலோ இருமுடி தாங்கி ஒரு மனதாங்கி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் மெல்லும் உன் திருமணியை காண வந்தோம் ஐயப்பா ஐயப்பா பள்ளிக்கட்டின் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்ப மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ
அதன் அருகாமல் இருக்கின்ற சித்தாம்பட்டி, சித்தாம்பட்டியிலே பிறந்தவன். எனது பெயரோ சேதுபதி, எனது மனையாளர் பெயரோ செம்பாகி. அன்னை சப்பிரமணியனே. அப்புறம் உங்க பேரு? தம்பி என் பேரு சுப்பிரமணி. சப்பிரமணி இல்லையா உங்க பேரு? சுப்பிரமணி. அன்னை எனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. சரி தம்பி. குழந்தை செல்வம் இல்ல. குழந்தை இல்லைங்க எனக்கு. அதான பெரிய விகாரமே. ஏங்க என்னங்க? நாங்க எல்லாம் 4 பேருமே. சரி. தம்பிக்கு 4 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. எனக்கு 6 பொம்பளை பிள்ளை 6 ஆம்பளை பிள்ளை. சரி. பையனுக்கு 3 பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை. யோ அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? யாரு சொன்னது? பாவி பையல. தம்பி ஒன்னே மாதிரி நாங்க கிடையாது. சரி. செய்யற வேலையை ஒழுங்கா செய்வோம். அப்படியா? ஆமா. அண்ணே நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி. என்ன சொல்றீங்க? என்னண்ணே? என்ன சொன்னீங்களே? குழந்தை சொல்லணும்னு சொன்னீங்க. குழந்தை இல்லைன்னு சொன்னேன். சரி. ஆனா இப்பொழுது என் குலதெய்வம் கள்ளழகர் அருளாலும், சரி, அந்த மதுரை மீனாட்சியின் அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. சரி. என் குழந்தை பேர் தெரியுமா? வெள்ளைச்சாமி. வெள்ளைச்சாமி. ஆமா. தை மாதம் 3ஆம் தேதி. வெள்ளைச்சாமி வாழ்க, வெள்ளைச்சாமி வாழ்க, வெள்ளைச்சாமி வாழ்க. காலையில தனியா உனக்கு 200 நான் தரேன். சரி அண்ணே சொல்லுங்க. தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை. சரி. என் மகன் வெள்ளைச்சாமி பிறந்த தினம். வெள்ளிக்கிழமை? ஆமா. என்ன பிள்ளை? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு? ஆமாங்க. அட போடா முட்டாளு. ஏண்டா? அப்பனுக்கு ஆகாது. அப்பனுக்கு ஆகாதா? மருக டேய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. சரி. எனக்கு ஆம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு. ஆமா. அப்படி வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்றியா? தம்பி வெள்ளிக்கிழமைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க கூடாது. ஏன்? பெண் குழந்தை பிறக்கலாம். சரிங்க. அது ராசி, குடும்பத்துக்கு ராசி. ஆண் குழந்தை பிறந்தா தம்பி உங்க பற்றிமன்றமா இல்ல நாடகமா? சத்தம் போடாம இருந்த பிறந்தா அவன் என்னைக்கு வளர்ந்து ஆளாகி எப்ப நிலப்படி முற்றானோ, சரி, அன்னைக்கு அப்ப இருக்க மாட்டேன். அதாவது என் மகன் வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் அம்மா நான் செத்து போயிடுன்னு சொல்றியா? சண்டால பாவி. ஏப்பா யோ இவ்வளவு பேசுறியே. சரி. நீயே வெள்ளிக்கிழமை தானா பிறந்த? ஆமா. உங்க அப்பா மட்டும் உயிரோட இருக்கான்? தம்பி எங்க குடும்பம் எல்லாம் பெரிய குடும்பம். சரிங்க. இங்க பாரு, இது ஒரு பாட்டை மையன், இவரு ஒரு பாட்டை மையன். சரி. எங்க பாட்டைங்க 5 பேரு. சரிங்க. அதுல 5 பேத்துல மூத்தாளு மையன் எங்க அப்பன் தான். டேய் நீ வெள்ளிக்கிழமை பிறந்த? ஆமா. உங்க அப்பா என்ன உசோட இருக்கேன்? தம்பி அப்ப இருக்காரு. நான் சித்தப்பனுக்கு. அப்ப இருக்காரு, சித்தப்பன் செத்து போயிட்டாரு. ஆமா. டேய் நீ உங்க அப்பனுக்கு பிறந்த சித்தப்பனுக்கு பிறந்தியா? தம்பி சித்தப்பன் மாதிரி நான் இருக்கணும், அதனாலதான் எங்க அப்பா சித்தப்பத்தி போயிட்டேன். நீ வெள்ளிக்கிழமை பிறந்திருக்க. சரி. உங்க அப்பா உசுரோட இருக்க, உங்க சித்தப்பன் செத்து போயிட்டியா? ஆமா. காரணம் நல்ல குடும்பம் ஐயா. அண்ணே நீ என்ன சொல்ல வரீங்க? என் மகன் வெள்ளிக்கிழமை செத்து போயிடுன்ற? ஆமா. டேய் நீ மட்டும் சொன்ன விஷயம் நடக்கல. சரி. ஒக்கா டவுசர். சரி. உன இங்க தொங்க விட்டு போயிடும்டா. தம்பி நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துல நடக்கலாம். சரி. நாங்க 4 பேருமே கீழே இறங்கி போயிடுறோம்டா. அப்படியா? ஆமா. உன் பெட்டி கடை உடைச்சதியா? பெட்டி கடையில உடைச்சிட்டு போயிடுறோம். அப்படியா? ஆமா. சொல்லுவாங்களா? அண்ணே அது மட்டுமா? சரி. தை மாதம் 3ஆம் தேதி. சரி. அந்த மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டு ஜல்லிக்கட்டு. சரி. உரங்காம்பட்டு ஜல்லிக்கட்டு. உரங்காம்பட்டி. ஆமா. சரி. ஏண்டா டேய் கேட பையல, ஏண்டா கிறுக்கு பையல, நல்லா கேளுப்பா. பரதேசி பையல, கேளு கேளு. நீ சோத்த தின்ற சோத்தட்டு வேற தின்றியாடா? தம்பி தம்பி இரு, உனக்கு அறிவு இல்ல. டேய் டேய் ஏண்டா கொஞ்சம் பொறு. போன வாரம் வந்து நாடத்துக்கு வந்தான், மழை பெய்ஞ்சு நின்று போச்சு. ஆமா. மறுபடியும் உன்னை கூட்டி வந்த மாதிரி ஊருக்கு. அது நான் பண்ண தப்பு. அது உங்களை 100 கிலோமீட்டர். சுப்பிரமணியனே சொல்லுப்பா. உங்களை இல்ல. சரி. என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா? பொண்டாட்டியா? என் மனைவி செம்பாயி. நம்ம மனைவியா? ஆமாண்டா. உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தகை விட்டுருக்கேன். டேய் ரொம்ப பேர் இப்படிதான் வெட்டிக்கிறேன் குத்திக்கிறேன். ஏன்பா? விட்டு தர பண்பாடு இருந்துச்சு அப்படின்னா கெட்டு போக மாட்டேன். ஓ உனக்கு தாராள மனசு. தாராள மனசு இருக்கு. பாண்டியனே நேத்து இந்த ஆளு வீட்டுக்கு போனேன். சரி. வண்டி பஞ்சர்னாங்க. ஆமா. ஏன் 2 வீலர் கூட்டு எல்லாம் போனேன். சரி. நைட் ஒரு 10 மணி இருக்கும். ஆமா. ஒரு 10 ஜோடி செருப்பு கிடக்கு வாசல். டேய் அண்ணன் தம்பி அங்க 10 பேரு. சரிங்க. பங்காளிய பூரா 10 வீட்டுக்காரர் இருக்கேன். நாங்க 4 பேருக்கு நாடத்துக்கு வந்துட்டோம். சரி. வீட்டுல அப்புறம் 10 செருப்பு இல்லாம ஊர்ல இருக்கேன். அப்படியா? நல்ல குடும்பம். என்னது அண்ணே சொல்லு. என்ன பாத்தியா மண்டாட்டி கேட்டா? இப்படி ஊரு புற மாடு முடிக்க போறியே. சரி. சண்டாளா போற வழியில. சரி. நீ மாடு முடி செத்து போயிட்டீனா? சரி. டேய்
நீ மாடு முடி செத்து போயிட்டீனா சரிண்ணே என்னடா பண்ணுவேன்? நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள சரி வெள்ளச்சாமி பிறந்திருக்கிறான். சரி என்னைய மகன் வெள்ளச்சாமி யாரா பாத்துக்கிறது கேட்டா அண்ணே சொல்லுனேன். திமிரு பிடிச்சவங்க இந்த சேதுபதி சரி மதுரைக்காரன் இல்லையா? ஆமா. முன் வச்சு கால பின் வைக்க மாட்டேன். சரி மாடு பிடிக்கிறத லட்சியம். அது மட்டுமா இந்த ஊர்ல எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ எதுக்கு பலூன் வைக்கவா? பலூன் வைக்கிறதுக்கா? ஏண்டா டேய் என்ன பார்த்தா பலூன் வைக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு போறேன்னு கேட்டே அண்ணே. கோலாட்டம் ஆடுறது சரி, சிலம்பு சுத்துறது சரி, ஒயிலாட்டம் ஆடுறது அப்புறம் இப்படி கலை நிகழ்ச்சி செய்யறதாங்க இந்த சேதுபதியோட வேலை லட்சியம். ஆமா சரி அண்ணே சொல்லுனே. உரங்காம்பட்டி வந்துட்டேன். மாடெல்லாம் கூட்டம் கூட்டமா ஊத்து விட்டுட்டு இருக்காங்க. சரி மாடை பிடிக்கலாமா இல்ல என் பொண்டாட்டி சொன்னபடியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? ரெண்டு யோசனை. சரி ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணு. உனக்கும் மாடா? ஏண்டா எனக்கு காதல் வராதா? உன் உருவத்தை பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கு. டேய் பாவி பேல ஏண்டா எரிகெடுப்பா. என்னடா அது உன் உருவத்துக்கே காதல் வரப்ப எனக்கு வராது. டேய் எனக்கு என்னடா தங்கத்துக்கு எனக்கு என்ன குறைச்ச? நீ என்னடா டவுன் பஸ் டயர் மாதிரி இருக்கற நீ என்னடா? எனக்கு என்ன குறைச்ச? அண்ணே என் மனைவி என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணு. சரி அவளை காதலிக்கும் பொழுது எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படினே முகுர்ஜி ஹல்ல 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 ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கமா சின்ன சின்ன கண்ணங்களை உண்ணுகின்ற தேன் எடுத்து வா பாடும் தென்றலே
சரி. எங்கு பிறந்தேன், ஆஹா, எப்படி பிறந்தேன், எப்படி, எனக்கு என்னவெல்லாம் தெரியும், என்ன பிடிக்கும், என்னவெல்லாம் பிடிக்கும், சரி எடுத்து சொல்லணும்ல. அம்மா அம்மா ஹல் 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 எனக்கு மதுரை நல்ல, எனக்கு மதுரை மாவட்டமாம், மதுரை மாவட்டமாம், எனக்கு மாநகரம் இல்லையனா, 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 எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, நான் சண்டால சேதுபதி, எனக்கு மானாமதுரை என்னையடா, 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 எனக்கு ஆனமலை ஒத்த கடை, ஆனமலை ஒத்த கடை, இந்த சண்டால சேதுபதி, எனக்கு அருகிருக்கும் சிக்கம்பட்டி, எனக்கு ஆனமலை ஒத்த கடை, ஆனமலை ஒத்த கடை, நான் சண்டால சேதுபதி, எனக்கு அருகிருக்கும் சித்தம்பட்டி, ஆராண்டா சேதுபதி. வட வட எப்படி தெரியுமா, எனக்கு மதுரை நல்ல அனந்தா மாவட்டமா, 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 மாநகரம் சேதுபதி இல்லையனா, மதுரை நல்ல சண்டால மாவட்டமா, 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 மதுரை எனக்கு இல்லையடா, எனக்கு மதுரை நல்ல அனந்தா மாவட்டமா, 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 மாநகரம் எனக்கு இல்லையனா, மதுரை நல்ல அனந்த மாவட்டமா. எனக்கு ஆனமலை அனந்தா ஒத்த கடை, ஒத்த கடை, அருகிருக்கும் அனந்தா சிக்கம்பட்டி, ஆனமலை ஆனமலை தெக்கடை, 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 அருகருக்கும் அண்ணனுக்கு சித்தம்பட்டி, சிக்கம்பட்டி அனந்தா எல்லையிலே, 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 பிறந்தவன்டா இந்த சேதுபதி, நான் சித்தம்பட்டி, சித்தம்பட்டி எல்லையிலே. இந்த உசுரம்பட்டி அனந்தா சிமாயிலே, சீமையிலே, சிமாயிலே, சீமையிலே, பிறந்தவன்டா இந்த சேதுபதி, நான் உசிரம்பட்டி அண்ணனே சீமையிலே, சிமாயிலே, சீமையிலே, சிமாயிலே, பொய்யாரம்மா சேதுபதி பிறந்தவன்டா, எனக்கு ஆனமலை அனந்தா ஒத்த கடை, தெக்கடை, ஒத்த கடை, தெக்கடை, அருகிருக்கும் அனந்தா சிக்கம்பட்டி, ஆனமலை ஆனமலை தெக்கடை, 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 அருகருக்கும் அண்ணனுக்கு சித்தம்பட்டி. ஆனமலை ஒத்த கடை, அதன் அருகாமல் இருக்கின்ற சித்தாம்பட்டி, சரி சித்தாம்பட்டி என்ற சக்கம்பட்டியிலே பிறந்தவன் அம்மா, இந்த சேதுபதி. சரி நான் தெக்கத்தினான் அனந்தா வீரனடா, 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 தென்னாட்டி, தென்னாட்டு சூரனடா, நான் கேட்டதோ சொன்னால வீரனடா, 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 தென்னாட்டு தென்னாட்டு சிங்கமடா, தெக்கத்தினான் அனந்தா வீரனடா, 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 தென்னாட்டி, தென்னாட்டு சூரனடா, நான் கேட்டதோ சொன்னால வீரனடா, 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 தென்னாட்டு தென்னாட்டு சிங்கமடா, அந்த ஆட்டத்திலே, ஆட்டத்திலே சிங்கமாடா, சிங்கமடா, சிங்கமாடா, சிங்கமடா, அழகுதுரை நான் தான் சேதுபதி. ஆட்டத்திலே சொன்னால சிங்கமடா. ஏய் 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 அண்ணே, சொல்லு. இந்த சேதுபதிக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? சாராயம், கல்லு, சரி கஞ்சா, போத. அண்ணே சொல்லுனே. இந்த மூணையும் போட்டுக்கிட்டு மூணையும் போட்டுக்கிட்டு ராஜ போதையோட, ஆ, ஓ, ஆ, ராஜ போதையோட சரி அந்த மதுரை மேல்மாசிரியில் நடந்து வரும் பொழுது ஆமா நான் எப்படி அப்பட்ட குடிகாரம் தெரியுமா? எப்படி ஆ? எப்படின்னு நீலா களை தூக்கி எங்கே போவ? நாங்க காலைல எந்திரிப்போம், தூங்கி எந்திரிப்போம், சரி, காடு கரைக்கு போவோம், ஆடு மாட்டை பிடிச்சு கட்டுவோம், அப்படியா? டீ கடைக்கு போவோம், டீ குடிப்போம். ஆ. ஆமா, அதான் எங்க வேலை.
அண்ணே சொல்லுனே. நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க போவேன்? சிங்காரி கிட்ட போவேங்க. சிங்காரி கிட்டயா? ஆமா. நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. யோ நீ எந்த சிங்காரி கேக்குற? யாழு பழையாளு. நான் சக்கம்பட்டிக்காரி சொன்னையா. சரி சக்கம்பட்டிக்காரி சிங்காரி. ஆஹா. சிங்காரி கிட்ட போய் சரி அவள்கிட்ட வாய் வைக்கிறது நான் தான். எங்கே? அவ காய்ச்சல சாராயத்திலையா? சாராயத்தை. ஆமா. சரி எப்படி தெரியுமா காய்ச்சம்? எப்படி? தோலுரிச்சி பானகில ஊற வச்சி ஓடலியில் பகலாம் காட்சி இங்கே வச்சிருக்கி அப்புறம் பார்த்தாலே தண்ணி வரும். எங்கே? பார்க்கிறவன நாக்கிலதான் பாராட்டும் தேனாட்டும் வாழ வரும் மூக்குலதான். நம்ம சிங்காரி சரக்கி நல்ல சரக்கி முன்னியேறுதிக்கு எனக்கு சிங்காரி சரக்கி நல்ல சரக்கி சும்மா முன்னியேறுதிக்கு எனக்கு விட்டறிஞ்ச சல்லியே விட்டறிஞ்ச சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே அதர மேல ஏறி போய் வாங்க போற மில்லியே சிங்காரி ஆடி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்பகு ஏறுது நம்ம சரக்கு. சிங்காரி நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னியேறுதிக்கு எனக்கு விட்டறிஞ்ச சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே விட்டறிஞ்ச சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே அதர மேல ஏறி போய் வாங்க போற மில்லியே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னியேறுதிக்கு எனக்கு. அண்ணே விதவிதமா சாராயம் குடிப்பாங்க. எனக்கு கிண்ணியிலே அடடா சாராயம்மா 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 கழுத்து மினி எனக்கு வருகறியா கிண்ணியிலே எனக்கு சாராயம்மா 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 கழுத்து மீறி எனக்கு வருகறியா. எனக்கு வட்டியிலே அடடா சாராயம்மா 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 மினி எனக்கு வருவலடா. கிண்ணியிலே சாராயம் கெளுத்தி மீன் வருகறி வட்டியிலே சாராயம் மாலை மீன் வருவல். ஆமா. யோ ஆ பத்தலையா பத்தல. சாராயம் பத்தலங்க. சரி எம்பது கூட சாராயம் தேம குடிச்சேன். சரி 50 கூட சாராயம் இந்த உடம்புக்கு பத்துமா? எப்படி பத்தம்? பத்தலங்க. பத்தலனே. அண்ணே நேரா கிளம்பிட்டேன். ஆமா. எங்க தெரியுமா? இங்க பனங்காட்டுக்கு. பனங்காட்டுக்கு? பனங்காட்டுக்கா? ஆமா. சொல்லு. எதுக்கு தெரியுமா? பனங்காட்டுல போய் அந்த பனமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல சொல்லுனே. அந்த ஒத்த மரத்து கல்ல சரி ஒத்த ஆளா இடகட்ட குடிச்ச எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த தேக தேக்க மரமாட்டை இருக்குமையா? ஆமா. அப்படி வளர்த்த உடம்பு. சரி அண்ணே பனமரத்து மேல ஏறணும், ஏறி கல்ல இறக்கணும், சரி குடிக்கணும் குடிக்கணும். ஆமா. எப்படி தெரியுமா? பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நழுவி கீழே விழுந்து பாழாய் போனதே. கீழே பதனி பாழாய் போனதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். தானானை தானே
சொன்னேன். சாராயம் குடிச்சேன். சரி. பத்துல கல்ல போட்டேன். சரி. போத ஏறலையா? ஏறல. யோ உனக்கு கசக்கிற பழக்கம் இருக்கா? நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லப்பா. கசக்கிற பழக்கம் இல்லை. அண்ணே சொன்னேன். நான் காலையில ஒரு கசக்கு. சரி. மதியானம் ஒரு கசக்கு. சரி. சாயங்காலத்துக்கு ஒரு கசக்கு. ஆமா. யோ வரும்போது விட கசக்குதான். எப்போ? வீட்டுல இருந்து கிளம்பும்போது. அப்படியா? ஆமா. சரி. உனக்கு கசக்க தெரியுமா தெரியாதா? தம்பி உன் உடம்புக்கு ஏத்துக்கும். சரி. எங்க உடம்புக்கு ஏத்துக்குமா? யோ நீ எதையா சொல்ற? நீ எதை சொல்ற? நான் கஞ்சாவை சொன்னையா. ஓஹோ அப்படியா? ஆமா. கஞ்சாவை நான் கண்ணோட பார்த்தது கிடையாது. அப்படியா? ஆமா. எப்படி? நான் தான் கஞ்சா குடி. டேய் என்னடா சொல்ற? நான் கஞ்சா குடி சண்டால தார நட நகிலே நட நட நகிலே காராலே சேதுபதி வம்சமடா. ஏய் குடி சண்டால போதகிலே நகிலே போதகிலே நகிலே நட நட சண்டால சேதுபதி. ஏ கஞ்சா குடி சண்டால போதகிலே. ஏய் தா உருமகத்தி அடிமலகை மரண்டா சேதுபதி. ஏ வட்டாலே சட்டால உருமகத்தி 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 மரண்டா அடடா சேதுபதி. சின்ன சின்ன அடடா நடைல வந்தி உருமகத்தி நடைல வந்தி அழகாக மரண்டா சேதுபதி. ஏ வட்டாலே போதை ஏறிக்குச்சியா? ஏண்டா எனக்கு நட்டுக்குச்சுங்க. எதுல அட்டா தலைய பார்த்து? யோ போதை போதை ஏறிக்குச்சுங்க. சரி அண்ணே நான் சொன்னேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன பண்ணுங்க? உன்ன மாதிரி நாளைக்கு கிழவனை கூட்டுக்கிட்டு. சரி என்னைய மாதிரி இல்லையா? ஆமா. நாடகத்துக்கு உன்னை கூட்டி வந்தேன்ல. சரி கூட்டி வந்து சம்பளம் தரணும்ல அண்ணே. அதனால அந்த மாதிரி கேட்பேன். எதுக்கு தெரியுமா? எதுக்குண்ணே? இந்த ஊர்ல எங்கெல்லாம் புளிய மரம் இருக்கோ கிளம்பிடுவையா. எதுக்கு சீட்டாடுறதுக்கா? இவன் நான் புளிய மரம் ஒழுப்பு வாங்கிக்கிறியா? என்னது? இவன் புளிய மரம் ஒழுப்பு வாங்கிக்கிறியா? சரி அவன் அந்த வேலையை தான் பாக்குறியா? அவர் நம்மளால சீட்டாட வாங்கிக்கிறாரு. சரி நாளையில இருந்து அதான் வேலை வர்ற. தம்பி நம்ம வீட்டுல ஒரு ஏக்கர் இருக்கு வரியா புளிய மரம் ஒழுப்புறதுக்கு? சரி அண்ணே யோ எப்படி தெரியுமா? எப்படியா? என்ன ஆட்ட ஆடுவேன்? என்ன ஆட்ட ஆடுவேன்? ரம்மி. சரி மம்மி கொத்தா. என்னடா நாடகத்தை கூட்டி வந்து அசிங்கமா பேசுறீங்கன்னு? அட மங்காத்தாங்க. சரி ஆட்டம் மங்கம்மா சாலை அப்படி சொல்ற? ஆமா. சரி மங்காத்த ஆட்டம் சீட்டாட்டம். சரி அண்ணே அது மட்டுமா? இந்த சேதுபதிக்கு வேற என்ன தெரியும்? என்ன தெரியும்? கோயிலாட்டம் ஆடுறது. சரி கோல் அடிக்கிறது. சரி குனிய வச்சு குத்துறதியா? டேய் என்ன ஊர் என்ன ஆங்க சிரிக்கிறாரா? டேய் நீ என்ன ஊர்ல நீ உதவாங்க வச்சுட போட்டுருக்க? ஊர்ல உதவாங்கறியா? நான் தப்பா சொல்லனா? நீ என்ன சொன்ன இப்ப? டேய் நீ ஆம்பளையாடா? என்ன நீ பார்த்து ஆம்பளமா தெரியல. செத்து போயிடுறா. ஏண்டா குனிய வச்சு குத்த தெரியாதுங்கற? அதான் என்னது தம்பி? டேய் உனக்கு தெரியுமா தெரியாதா? உன 3 குத்து கலையப்பேன். சரி அவன் அவார்டு வாங்கியிருக்கான். அவன் 9 மாதத்துல பிறந்தவன். டேய் பூஜாரி தெரியாதா? நீ உரமா போய் பாண்டி உனக்கு. அண்ணே தப்பா நினைக்க கூடாதுங்க. யோ தப்பா நினைக்காத. சரி குனிய வச்சு குத்துறதுனா? ஆமா. நம்ம ஆத்தா என்ன ஆத்தா? முத்தாலம்மன். முத்தாலம்மன். ஆமா. முத்தாலம்மன் உட்கார்ந்ததான் என் முளைப்பாரி. முளைப்பாரி. ஆமா. சரி முளைப்பாரிய போட்டு பெண்கள் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே என்ன சாணி கூடயா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுதாடா? அட நாங்களாம் விவசாயி. முளைப்பாரிங்க. முளைப்பாரி. முளைப்பாரி ஆத்தா வாசல்ல வச்சு சரி பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே. ஆமா கும்மி. கும்மி அதையா குனிய வச்சு அடிக்கிறது. சரி வட்ட கும்மி. சரி நீட்ட கும்மி சந்து கும்மி பொந்து கும்மி. டேய் எல்லா கும்மியும் பார்த்துருக்கோம். சரி வட்ட கும்மி சந்து கும்மி ரவுண்டு கும்மி. சரி
எல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்க. இந்த பொந்து கும்பின்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அது எங்கப்பா இருக்கு? பெரிய விஷயம் இல்லைங்க. என்னனே? நம்ம ஊர் மைதானத்தை பாத்தியா? ஆமா, ஒரு 5 பேர் கும்மி அடிக்கலாம் இந்த இடத்துல. ஆமா, சரி. சில ஊர் சும்மாதான் இருக்கும், சின்ன ஊரா இருக்கும். அதான் நானும் சொன்னேன். சரி, இடம் பத்தாது, சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் அடிக்கிறாங்களே. ஆமா, அதையா சந்து கும்மி. அண்ணே அண்ணே, அந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் சேர்ந்து தூக்குனேன். சரி, தொமக்கட்டி தான் விழுவணும். சரிண்ணே. சரிங்க, நான் சொல்ல வர்றது அந்த காலத்துல இது மாதிரில கரண்ட் வெளிச்சம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதான் உண்மை. மண்ணெண்ணெய் விளக்கு, அரிக்கன் விளக்கு, அரிக்கலைட்டு விளக்கு தான். காண்டா காண்டா விளக்கு. பெண்களுக்கெல்லாம் ஜாக்கெட்டு கிடையாது, ரவிக்கு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்கிற சொல்லு. டைலர் இல்ல அந்த காலத்துல. ஆமா, 16 முழம் சேலை, சுங்குடி சேலைಗೆ பின்னாடி கொசும் வச்சு கட்டி. ஏன் முன்னாடி வைக்க கூடாதா? சன்னதியை மறைக்கும்ல. சரிங்க. பின்னாடி கொசும் வச்சு கட்டி முகத்துல மஞ்சளை போட்டு 1 ரூபா காசு அகலத்துக்கு தூக்குடா பாடைகளை. ஏய், நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு தெளிவா சொல்றா. தண்ணி கூட எடுத்து கக்கத்துல வச்சு போனா, கக்கத்துல வச்சுட்டு போனா பெண்களை பார்க்கும் போது லட்சுமி கடாட்சியமா இருக்கும். கையெடுத்து கும்பிடணும் போல. அந்த காலத்துல உள்ள பெண்கள் பூரா சீதேவி மார்க்ல. சரி, எங்க வீட்டுல இருக்கிற யூடியூப் ஓடுது, நாளைக்கு சோறு கிடைக்காது பாத்துக்கோ. அந்த பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எப்போதுமே. சரிங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து சீதேவின்னு சொல்லலாமா? அப்படி இருக்கும் போதுன்னு எங்க ஆத்தா எங்க வீட்டுல 5 பேரு பாட்டைங்க. சரி, எங்க பாட்டைங்க வந்து 5 பேரு. சரிங்க. எங்க அப்பனை பத்த அப்தா, உங்க அப்பத்தா அப்பாயி என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணும்? ஊர்ல சாமி கும்பிட்டானா கும்மி அடிக்கிறதுல பெரிய ஆளு அந்த எங்க கிளவி தான். கெட்டிக்கார கிளவி. சரி, பாட்டு பாடுறது அதான் பாடும். எங்க பெரிய பாட்டு எங்க அப்பனை பத்த பாட்டை வந்து வாய் பேச மாட்டாரு, ஊமை. அப்படியா? ஊமை அவரு. எங்க நடு அந்த மனசுக்கு நீ பிறந்திருக்க, அதுதான்ப்பா. சரிங்க. எங்க நடுப்பாட்டனை வந்து எங்க அப்பாயி வந்து பிரியமா வச்சிருக்க. எங்க போனாலும், ஊருக்கு போனாலும், பஸ்ஸுக்கு போனாலும் ஒன்னாவே கூட்டிக்கிட்டே திரியும். உன் குடும்பமே அப்படிதானா? அப்படி தெரியும். சரிங்க. அந்த அன்னைக்குங்க பார்த்து எங்க அப்பா எங்க பாட்டை சொல்லாம சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருச்சு. சரி, கோவிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் கோயிலுக்கு போயிட்டாரு. எங்க அப்பாயி பாடிச்சு பாரு பாட்டு. எப்படி? எங்க அப்பாய்க்கு 2 பை இருக்கும். பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? பெரிய பையி. என்ன பையா? சுருக்கு பையி தான். அப்படி தெளிவா சொல்றா. ஒன்னு வெத்தலை பாக்கு போடுற பையி, ஒன்னு நான் சின்ன பிள்ளை இருப்பேனா. ஆமா, நான் பொல்லா அப்ப வந்து அழுவேன். சரி, ஒன்னு ஒரு பையில வெத்தலை, முறுக்கு, மிச்சரு இதெல்லாம் வச்சிருக்கேன். சரி, நான் எப்ப அழுகுறனோ அப்ப எடுத்து வாயில வச்சிரும். வாயில வச்சிரும் முறுக்க. சரி, அப்படி போய் மண்ணெண்ணெய் விளக்க பத்த வச்சு கொடுத்து என்னை விளக்கு பிடிச்சிட்டு முன்னாடியே கூட்டிட்டு போகும். நீ என்ன பண்ணுவ? விளக்கு பிடிக்க போயிருவேன். விளக்கு பிடிப்ப? ஆமா. அப்பயோ முகர கட்டைக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். நடு கும்பல் இல்ல, பெண்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ரவுண்டா கும்மி அடிப்பாங்க. எப்படிங்க? நான் நடுவை வந்து விளக்கு பிடிச்சி உட்காந்துருப்பேன். சரி, எங்க அப்பாயி பாடும் பாரு பாட்டு. எப்படி தான் பாடு? தன்னே நன்னா முத்தாலம்மா, தன்னே நன்னா, நானே நன்னா, அடி நானே நன்னா, எந்தாய முத்தாலம்மா, அடி வெள்ளி நல்ல முத்தாலம்மா, கிளமகில கிளமகில, அடி வெள்ளி நல்ல முத்தாலம்மா, பிறந்தவளாய பாட்டு சொன்ன முத்தாலம்மா, எந்த அன்னைக்கு வர கொடுக்க முத்தாலம்மா வேண்டும் அம்மா. தன்னே நன்னா, தன்னானே நானே நன்னா, நானே நன்னா, நானே நன்னா, தன்னானே நானே நன்னா. இப்படி சொல்லுங்க அப்பாயி பாட்டு பாடு, கும்மி அடிச்சு பாடும். முத்தாலம்மா நினைச்சு முத்தாலம்மா கோயில் அது மாதிரி பாடு. சரி, எங்க நடுப்பாட்டு எங்க அப்பாயி மேல முறைச்சுக்கிட்டு கட்ட மூட்டை கைடி இத்த தண்டி இருக்கும். என்னதியா? மீசை. சரி, 1 முழம் இருக்கும். என்னன்னு கேப்ப? அந்த காலத்து மனுஷனுக்கு நெஞ்சு அகலாம் அப்படி இருக்கேன். அப்படி சுருட்டை குடிச்சுக்கிட்டு எங்க பாட்டையரு எங்க அப்பாய முறைச்சு பாப்பாரு. இப்படி என்னை பத்தி பாடலை அப்படின்னுதான். இப்பெல்லாம் செல்லுன்னு அப்பெல்லாம் தூது வந்து பெண்கள் வந்து அத்தை மாமியானுக்கு வந்து பாட்டுல தூது சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வாய்ச்சப்பு. ஆமா. எப்படி தெரியுமா கிளவி பாடும்? எப்படி? எங்க பாட்டனை பத்தி பாடும். தன்னானே நானே நன்னே, தன்னே நன்னே நானே நன்னா, தானே நானே நன்னே, தன்னே நன்னே நானே நன்னே, தன்னே நானே நானே புடி தானே நானே நானே, நன்னே நன்னே நானே புடி தானே நன்னே. கட்டப்பட்ட கையிலிக்காரா காதோரோ பிடிக்காரா, கட்டப்பட்ட
நல்லா பாடினாரே கம்பளி மண்டையா அதெல்லாம் சங்கு சலாறு மங்கு மலாரு அண்ணே அப்படி எங்க அப்பாயி வேக வேகமா ஓடி ஓடி பாட்டு பாடிட்டு ஆடும். சரி அப்போதைக்கு எங்க அப்பாயி சுருக்கு பக்கி இங்கிட்டு ஒண்ணு சலாருன்னு ஓடும், இங்கிட்டு ஒண்ணு சலாருன்னு உடியாரு. நீ என்ன பண்ணுவ? நான் வாயான்னு உட்காந்துருப்பேன். எப்படி முறுக்கு எப்படா வந்து வாயில விழுகுமுனுதே. அந்த காலத்து கும்மி அப்படி, அந்த காலத்து கும்மி அப்படி. நம்மள கும்மி இந்த காலத்துல கும்மி அடிக்கிறாங்களே, கேசட்டை போட்டு விட்டு பாட்டை போட்டு விட்டு அடிக்கிறாங்க. ஆமா நம்மள கும்மி அடிப்போமா? ஹல் ஹல் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே நாப்பாடி எடுத்து வரவரமா சரசரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பத்தவ தெய்வத்தை முன்னோடு பேச்சியம்மன மாரியம்மன சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே ஆளாளு பண்ணு அழகு முகத்து அத்த வரல பூஞ்சலைக்கு ஆளா பண்ணுக்கு அழகு புத்து அத்த வரல பூஞ்சலைக்கு தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே நாப்பாட்டி எடுத்து வரவரமா சரசரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பத்தவ தெய்வத்தை முன்னோடு பேச்சியம்மன மாரியம்மன சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே சித்திர கோபுர கட்டவே ஆளா பண்ணு அழகு முகத்து அத்த வரல பூஞ்சலைக்கு ஆளா பண்ணுக்கு அழகு முகத்து அத்த வரல பூஞ்சலைக்கு தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே என்னன நாதினம் தன்னானே. வந்தாச்சுங்க உரங்காம்பட்டி வந்தாச்சு. உரங்காம்பட்டி தை மாதம் 3ஆம் தேதி சரிண்ணே உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு. சரி அண்ணே நான் சொன்னேன் மாடு பிடிக்க போகணும். ஆமா நான் மட்டும் இல்ல, சரி என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். உனக்குமா? ஆமா மறுக சொல்ற இருக்கானா? அண்ணே என் நண்பனை கூப்பிட்டுட்டு போகணும். சரி பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? முத்துராசு. டே முத்து, ஏண்டா ராசு? ஏ முத்துராசு தம்பி வாடா டேய். உன் நண்பன் முத்துராஜ் கங்கா தரத பெரிய ஆளு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நடுமரம் கேட்டா பிறகு காக்குமா ஆன தங்கமே நீங்கி விட்டா கருகி மிஞ்சுமா ஆன தங்கமே நீங்கி விட்டா கருகி மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் பழகி விட்டா நடுமரம் கேட்டா பிறகு காக்குமா ஆன தங்கமே நீங்கி விட்டா கருகி மிஞ்சுமா ஆன தங்கமே நீங்கி விட்டா கருகி மிஞ்சுமா. கட்டழகு மேனிய பார்த்துட்டு போகுமா நீ கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்காகுமா. கட்டழகு மேனிய பார்த்துட்டு போகுமா நீ கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டவிடு மேனிய பார் வாட்டம் சாட்டமா வட்டவிடு மேனிய பார் வாட்டம் சாட்டமா வட்டமிடு மேனிய பார் வாட்டம் சாட்டமா. அது நீ வாழைச்சாலமா தான் இருக்கிற. என்ன சொன்னாங்க? டேய் முத்துராசு, இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மனுக்கு 5 பிறந்தவர்கள் அழகு மடத்தை வைக்கிறது. நம்ம கிடைக்கிற பூரா அதுதான்டா கிடைக்க விஷயம் மாட்டேங்குது. தெரியாதா? அவன் பொண்டாடி துணியா அது? அவன் பொண்டாடி ட்ரெஸ், அவன் முகரைய பார்த்தா தெரியுதா? பைஜாமா. என் பொண்டாட்டி வம்பு கட்டி செத்து போன பாதி சுடுகாட்டுல பாதி போனா வெந்த மாதிரி இருப்பாரு மூஞ்சிய பாரு இப்ப இருக்கு பாரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஷாருக் கான். அவர் முகரைய பத்தியா கொஞ்சம்? ஏன் முகரைக்கு என்ன கருப்பா இருந்தாலும் குருப்பா இருக்கோம்ல நாங்க 4 பேரு. தம்பி எந்திரி சாமி, எந்திரிப்பா. மாடு வரப்போகுது, ஆடி வரப்போகுது. எந்திரிக்க எந்திரிக்க எந்திரி எந்திரி. டேய் முத்துராசு, ஓய் வர வழியில பாத்தியா? என்னத்த வர்ற வழியில பார்த்தேன், ஒரு பாலம் ஒன்று இருக்குதுடா. டேய் சக்கம்பட்டியில பாத்தியாடா? பார்த்தேனே. என்ன பார்த்த? தாங்கள் மனுக்கு 5வது பிறந்த அழகம் நடந்து வருகிறது. என் மகன் வெள்ளச்சாமிக்கு இன்னைக்கு 5வது பிறந்த தினம். பிறந்த நாள் விழா கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. டேய் முத்துராசு, ஓய் கையில 10 விச காசு இல்லடா. எப்படி இருக்கு? நம்மளா யாரு? குடியார பயிலு. டேய் குடிகார பயிலு. பிடிகாரனுங்க. ஆமா மாடுபுடி வீரனுங்க. டேய் முத்து, ஓய் அங்க பாத்தியா? எங்க? அங்க டேய்
நிஜமாலுமே தெரியும் பார்க்குறாங்கடா. நம்ம பேச்சையும் கேட்டு இருக்கட்டும். முத்துராசு, அந்த வீட்டில் தானே அன்னைக்கு சாப்பிட்டோம். சாப்பாட்டிலே இருக்க பாவி பையில. ஆமாடா, அந்த வீட்டில் தானே சாப்பிட்டோம். பாண்டி, இவன் என்ன சொன்னா கேட்டியா? அந்த வீட்டில் சோறு போட்டாங்களாமா, சாப்பாடு போட்டாங்களா? தம்பி, எனக்கு என்னமோ சாப்பாடு போட்ட வீடு மட்டும் மறக்கிறது இல்லை. எந்த சாப்பாடு நினைப்பு தானா? என்ன அண்ணன் வெறி கண்ணையா? காரணம் வேற. அவனுக்கு மறுபடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த வீட்டில் சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு போன சோறு வந்துருக்க. உள்ள சாப்பாடு இருக்கா? ஒன்றும் அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, அங்க பாத்தீங்களா தொழு? தொழு தொழு எங்க? மாட்டு தொழுடா. டேய் முத்துராசு, ஓய், மாடெல்லாம் கூட்ட கூட்டமா வந்துட்டு இருக்கு. சரி. டேய், ஓய், வெள்ளை மாடு, காரி மாடு, செவல மாடு, புளு கலர் மாடு, மஞ்சள் கலர் மாடு. டேய், வெள்ளை மாடு பார்த்திருக்கேன், காரி மாடு பார்த்திருக்கேன். சரியா? அதுல புளு கலர் மாடு, மஞ்சள் கலர் மாடு. நாங்களாம் பெயிண்ட் அடிச்சிருவோம். எதுக்கு? கொம்புக்கு. அப்படி தெளிவா சப்புடா. சேதுபதி, சேதுபதி, அவன் மூஞ்சி நல்லா பாருங்க. இவன் வந்து உள்ள திரும்ப மேம்பாலாம் அதே மாதிரி சீவிருக்கான் பாருங்க. அவன் தலையை பாரு எப்படி இருக்குன்னு. சேதுபதி இருக்கட்டும். யாரா சிரிக்கிற? ஓ முகரை பார்த்து சிரிக்கிறாங்களா? யாரு? ஓ மூஞ்சியை பார்த்துட்டு. அண்ணே மைக் செட்டுக்காரண்ணே, மல்மே உன்னே உன் பேரை சொல்லாம நான் மறந்துட்டேண்ணே. என்னது? மனசுக்கு மல்மே ரேவதி அடியூஸ் நல்லா இருக்குண்ணே. ரேவதி ஆடியோ. அதுவும் இது பொண்டாட்டி மாதிரி இருக்குது, வப்பாட்டி மாதிரி இருக்குதுண்ணே. எது? இதுடா பொண்டாட்டி. உன் புத்தி ஒன்னே விட்டு போகுமா? அவரை ஏன்டா பொல்லா பாக்கி விடுற? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு கொஞ்சம் ஏத்துப்பா. குறைச்சி வைங்க அவனுக்கு. நீ ஏத்துன்னு சொல்ல போற? மல்மே நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிற, நீ சிரிச்சா இதுக்கு மேல இருக்க அழகா இருக்கிற. ஒரு சவுண்ட் ஏத்துறக்குள்ளே நான் பண்றேன் ஐஸ். டேய் முத்துராசு, ஓய். ஆமா, எதுல விட்டேன்? வாயில விட்டேன். யார் உன் வாயிலையா? நீ தானே சொன்ன பேசுறதுல விட்டடா. அதான்டா, வார்த்தையை உன் வாயில விட்டியான்னு கேட்டேன். ஆமா, உன் வார்த்தையை எப்படி என் வாயில விடுவேன்? அட ஏன் வார்த்தையடா? அதைத்தான் சொல்றேன்டா. உன் வார்த்தையை எப்படி என் வாயில விடுவேன்? நான் சொன்னது பதில் சொன்னியா இல்லையா? ஆமா, அதான் நானும் சொன்னேன். அதான் நீங்கள் சொல்லி, அதான் நானும் சொன்னேன். டேய் முத்துராசு, இல்லடா. டேய், மாடெல்லாம் கூட்ட கூட்டமா வந்துட்டு இருக்கு. சரி. எந்த மாட்டு அதிக மனம் கட்டி இருக்கும் அந்த மாட்டை ஒரே புட்டி இன்னைக்கு பிடிக்க போறோம். டேய் முத்து, ஓய், எனக்கு மாதிரி உனக்கு இருக்கா இல்லையா? உனக்கு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா இந்த ஊரே ரெண்டாக்கி இருப்பேன்டா. நீ எதடா சொல்ற? பழத்தை தான். என் பழத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கா? எப்போ? ஒண்ணு கிடைக்கிற புஜ பழத்தடா. அட பாவி, இவங்கள கூட்டு போக கூடாது. புஜப்பழம், புஜப்பழம். டேய் முத்துராசு, டேய் நீ முன்னாடி போய் ஏறு, நான் பின்னாடி வந்து ஏறுறேன். முகரே பாரு. ஏண்டா இந்த தண்டி உருவ வச்சிருக்கிற, பின்னாடி ஏறங்கறானா? அதான்டா வாட்டமா இருக்கும். ஆம்பளனா முன்னாடி போய் ஏறு. டேய் திமிலு. ஓ திமில சொல்றியா? ஆடி வரணும் முன்னாடி போய் முகரே. நான் முன்னாடி போய் முகரே காட்றேன். குத்து தூக்குட்டும். நீ வந்து பின்னாடி புடிச்சுக்க. அப்பதான்டா மாடு திசையை மாத்த முடியும். டேய் முத்து, ஓய், திமில பிடிச்சு அடக்கணும்டா. அடக்குறோம். ஆமா. அதனால மாடு வர போது தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள், யாரும் படுத்து தூங்காதீங்க. போட்டு மீச்சு போட்டா கேள்வி கேட்பது கிடையாது. டேய் முத்துராசு, மாடை பிடிக்க போகணும். அண்ணே சொல்லுங்க, இந்த மாட்டுக்கு என்ன பரிசு? அண்ணே, இந்த மாட்டை பிடிச்சு அடிக்கிறீங்கன்னா சரி, அடக்குனா இந்த ஊரு சார்பாக 5 பவுன் தங்க செயின் வழங்கப்படும். 5 பவுன் பத்தாதியா? அது மட்டும் இல்லாமல் இங்க ஒளி அமைத்திருக்கும் ரேவதி ஆடியோ சமன் தெரு சார்பாக ஒரு 8-12 பெட்டி ஒரு சோடி, சரி, ஒரு 1200 ஆம்பிளிபார் ஒண்ணு, பிரி ஒண்ணு. எல்லாம் கொடுத்து விட்டு நீ வீட்டுக்கு போ. ஏண்டா டேய், மாடு பிடிச்சாதான் பரிசு, மாடு பிடிக்கலன்னா பரிசு கிடையாது. அவரு மைக் செட்டுக்காரதே. ஆமா, மாட்டை பிடிச்சு அடைக்கிறது. என்ன பரிசு? அது மட்டும் இல்லாம மாட்டுல கட்டிக்கிற 1000 பொற்காஸ், அவ்வளவுதானா? அதையும் அவுத்தரலாம். டேய் அன்பா, இந்தா நீ போய் மாட போறா. மாடு பிடிக்கிறேன். அதெல்லாம் முதல்ல நான் பாரு, ரெண்டா நீ போய்க்க. அதனால போலாமா மாடு பிடிக்க? அட மாடு பிடி முத்துராஜி வீரனடா, மயிலக்கால சூரனடா. மாடு பிடி சண்டால வீரனடா, வீரனடா, ஏ வீரனடா, ஏ மயிலக்கால சண்டால சூரனடா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு, சத்தம் போடாம உட்காரு. என்ன மாடு சத்தம் போடாம உட்காருங்க. என்ன
ஏய் அப்படியே உட்காருங்க. அமைதியா இருந்தாத்தே நாங்க பேசுறோங்க உங்களுக்கு புரியும். உட்காருங்க. மாடு இங்கே தான் வருது, அங்கெல்லாம் வராது. காலையில தான் வரும் மாடு. ஏன்னா டேய் 3 காசு முண்டை என்ன பண்ண? மாடு பிடிக்க போனேன். ஏன்னா இப்படிதான் மாடு பிடிப்பாங்களா? என்ன என்ன இந்த மயில பிடிக்கிற மாடு முட்டை வருதா? டேய் இது சல்லிக்கட்டு மாடுறா. சல்லிக்கட்டு மாடு முட்டை தான் வர செய்யும். சல்லிக்கட்டு மாடு முட்டை வருமா? ஆமா. நான்லாம் பிடிச்ச மாடு ஒரு மாடு கூட முட்டாது. வீட்டுல மட்டும் 4 மாடு பிடிக்கிற 5 மாடு பிடிக்கிறன்ற அதெல்லாம் புள்ளக்காரி மாடுறா. புள்ளக்காரி மாடா? ஆமா. எப்படி பிடிப்ப? அடியில தண்ணியை தெளிச்சுட்டு விளக்கணையை போட்டு உருவணும்னா குன்னிக்கிட்டு பின்னாடி. பாவி பேல அது கறவை மாடுறா. அடியில விளக்கணையை போட்டு உருவுறானாமா. அந்த மாடு தான்டா. டேய் சரத்து டேய் இவங்க எப்ப பார்த்தாலும் மொட்டைக்கட்டையாவே தெரியுறாங்கடா. இவங்களுக்கு ஒரு டவுசர் தச்சு போட முடியல. ஓ இனம்டா அப்படிதான்டா இருக்கும். ஏன் சகல இல்ல? ஆமா ஓ நீ நான் ஒண்ணுதாடா. ஆமா அதான் சொல்றேன். ஓ முன்னாடி வரையா முன்னாடி வரையா ஏதோ ஒன்று குடிச்சாரு. பொண்டாட்டியை மட்டும் குடிச்சிருக்காரு. டேய் முத்து நீ ஓரமா இரு. நான் ஓரமா இரு. அட ஓரமா இருடா. சரி நீங்க போய். நான் மாடு பிடிக்க போறேன். பாண்டி கடிக்கிறமா டேய் இந்த என்ன பண்றாரு? என்னண்ணே? டேய் 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 என்னடா பண்ற? மாடு பிடிக்க போறேன்னு. நீ எவ்வளவு பொறுமை கை கொடுக்குற? கை கொடுக்க சொன்னா கை கொடுத்துட்டு இருக்கேன். அட வாழ்த்தி கை குடியா. அன்னை காரணம் வேற. என்ன காரணங்க? எங்க ஊர்ல நான் தான் ஊருக்கு நாட்டாம நான் தான். நாட்டாமையா? ஆமா. வணக்கம் ஐயா. இந்த ஊர்ல இல்ல உதச்சு போடுவாங்க. எங்க ஊர்ல ஓச்சு போடுவாங்களா? ஆமா. சரி. ஒரு 99 வயசு ஒரு கிழவி. நல்ல வயசு தானே? என் பங்காளி வீட்டுல ஒரு கிழவி ஒரு பாட்டி மண்டையை போட்டா. வாழ்ந்து முடிச்ச வயசு தானையா? பங்காளியை பூரா கை கட்டினாங்க. சரி. நான் தான் ஊர்ல நாட்டாம வர்ற கோடி பணத்தை எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆட்டை போட்டு போறதுக்கா? கோடி பணம் எழுதிக்கிட்டு இருந்தேன். சுருட்டிட்டு போறதுக்கா? பங்காளி பூரா சாப்பிட போயிட்டாங்க. சரி. திடீர்னு நீங்க ஆளு வந்துட்டீங்க. அதான் சட்டையா வைக்க முடியல கை கொடுக்குறேன். ஏன்டா டேய் என்னண்ணே? கொக்கா எளவுக்கு வந்திருக்கானா? மாதிரி எங்க போறீங்க? மாடு பிடிக்க கை கொடுத்தையா? என்ன திருட்டு மாடா? ஏன்டா டேய் நான் வெள்ளிக்கிழமை என் மகன் வெள்ளிக்கிழமை பிறந்தனால நல்லா கேட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமைக்கு ஆம்பல்ல பெல்ல பிறந்தா நல்லது சொன்னானோ இல்லையா? இப்ப பாத்துக்கோ போ. அட பாவி ஏடா ஈடு போற செத்து போவன்ட்டு தம்பி ஜாதகம் அதான் பாப்பண்டா. டேய் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியில் வந்துட்ட சிங்கம். டேய் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றியே வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த எல்லாரும் டேய் முத்துராசி டேய் அன்பா பெட்டிக்கார வாயில உழுது பழிச்சிருச்சுடா. டேய் முத்து மாடு முட்டிருச்சுடா. பாம்புடுக்க கை தர்றாமா. டேய் முத்து என்ன காப்பாத்துற நண்பா. முதல்ல என்ன காப்பாத்திக்கிறேன் கை எடுப்பா. டேய் பிறா பிறா தாங்கி பிறா. ஒளி எங்க கை எடுக்க மாட்டேங்கிறா. தாங்கி பிறா தாங்கி பிறா. டேய் எல்ல சத்தியமா முடியலடா சாமி சாமி. தூங்குவியா? நான் எங்கடா தூங்குனியும் பாலா போனேன். பிறா அவனே. டேய் குடல் வெளியே வருது பிறா. அட இரியா நிமிந்து நீ. டேய் முத்துராசி டேய் நண்பா சாஞ்சினே மசிரோஸ்னு விட்டுருவேன் அவ்வளவுதான். நான் சாட்சி போடுவல்ல. தயவுசெய்து நில்லு. டேய் முத்து கால்ரா முதல்ல. கால்ராவா? கால்ரா இல்லடா காலு. டேய் முத்துராசி கையேடு சாமி நம்ம இடுப்புல எலி மாட்டற மாதிரியா இருக்கு. அந்த அம்மா என்னமோ சொல்லுதுடா. என்ன? நீ பாவமாடா. ஆமா சாமி நான் பாவம் என்ன பெத்தாய சொல்லு. பிறா அவனே. டேய் முத்துராசி டேய் ஏன்டா அப்படி பாக்குற? அத துண்ட கொடுமா. டேய் நண்பா ஓ இறற துண்ட கட்டிக்கிற வயித்துல. மாடு முட்டிருச்சு. ரத்த வருதா நண்பா? துண்டு வத்த மாட்டேங்குது. சரி ஒரு அன்பான வேண்டுகோள். சரி வீட்டுல ஒரு பழைய சேலை இருந்தா ஒரு 4 எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? நான் போடல கடத்தி எடுத்துச்சு. தயவு செய்து ஒரு 4 சேலை இருந்தா கொடுங்க பெருமனை சுத்துறதுக்கு. என்னடா பண்றீங்க? அட பாவி பேல ஏன் ஈர கொலை சரிஞ்சு ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கே தாளேவோ. நண்பா கவலைப்படாதீங்க நண்பா. டேய் நண்பா நான் மாடு முட்டிருச்சு. டேய் நண்பா ஒருவேளை செத்து போயிட்டேனா? உன் பொட்டாடி கையை வர. டேய் நான் பாத்துக்கிறேன்டா. சரி ஒரு நாள் தானே என்ன வேணா பண்ணிக்க. டேய் கைடா. டேய் ஓவர் பர்பரேஷன் பண்ணினா கடுப்பாயிடும். பர்பரேஷனா? டேய் முத்து
நண்பா என் பொண்டாட்டி எவ்வளவு சொன்னடா முத்துராசு. என் பொண்டாட்டி தாண்டா சொன்னா. என்னடா சொன்னா? இந்த தாண்டி உருவமா போட்டா போகாதடா செத்துருவேன் கேட்டனா. டே முத்துராசு போவாதீங்க போவாதீங்க. என்கடாவா மாடு புளிக்க போவாதீங்க. நீ சிரிக்கிறியா அழுகிறியா? அட பாவி என் ஈரக்கோலை சரிஞ்சு ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். ஒரு அன்பான வேண்டுகோள். என்னதுடா? சேதுபதி ஈரக்கோலை சரிஞ்சிருச்சான். சரி 25 கிலோ சட்டி 2 கொண்டு வாங்க. எதுக்குடா? அதனால மட்டும்தான் உன் ஈரக்கோலையை பிடிக்க முடியும். அட பாவி. டே நண்பா டே முத்துராசு நண்பா இத்தனை நாள் ஒண்ணு மண்ணா பழகணுமே. ஏன் பழகணும்? இப்போ உன்னை விட்டு தனியா சாக போறேன். அதுக்கு எனக்கு பேச்சு துணைக்கிற ஆள் இல்ல. சரி நீ என் கூட வந்துடுறியாடா? ஐயா டூர் போறாரு போயிட்டு திருப்பிட்டு நான் வரத்துக்கு. டே முத்து அங்க பாடுறா. அங்க பாத்தியா என்னதுடா? நாய் ஒண்ணு வாழத்துக்கு. டேய் யாரோ ஒருத்தன் என்ன எருமை மேல கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான்டா முத்து. எருமையில கூட்டி போறதுக்கா? ஆமாண்டா. அது எப்படி இங்க ஒரு எருமை இருக்கப்ப அங்க எப்படி? யாரா சொன்ன? யாரா சொன்ன? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? ஊருக்கு நான் என்ன செய்தேன்? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? மக்களோடு மண்டகத்தை இடித்தேனால் நான் மண் மீது பொய் வழக்கு உரைத்தேனால் ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? அந்த உருவத்தை உள்ள தள்ளி விடுங்கடா பாம்பு உருவத்துக்கு. என்னடா மனுஷனாவ? என்னடாப்பா என்னாச்சு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் என்ட்ரன்ஸ்ல இவரை பத்தி பெருமையா சொன்னேன்னு? நல்லபடியா போச்சுடா. அதான் ஒட்டி விட்டு போயிட்டானே. சரி சோகச்சேன்னு சிரிக்காம சொல்லுங்க. அவன் கோவத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சின்ன பாட்டு பாட மாட்டியா? பெரிய பாட்டா யாருக்கு மயிர புங்க. சரி ஒரு சின்ன பாட்டா பாடுற அவன் அதுக்குள்ளேயும் கொண்டிருப்பேன் நம்மள போட்டு சுத்துறாய் அவன் பாட்டில் தூக்கிட்டு. சரி என்னவோ கரையை தூக்கி வச்சு எப்படி சுத்துவாங்க? ஆமா அது மாதிரி சுத்துறான்டாப்பா. அதனால சேதுபதி மாண்டு ஒரு சோகமான கட்டம். சோகமான கட்டம். யாரும் சிரிக்க கூடாது. இப்ப கிடைக்க மாட்டியா? கடிச்சிட்டு போ. அதான் சேதுபதி மாண்டு படுத்தாலும் அவர் மகன் வெள்ளச்சாமி எப்படியெல்லாம் வழக்கம் என்று தெரிவித்தார். ஒயிலாடத்திலையும் கோலாடத்திலையும் சிறந்த பேர் நாங்கள் வழக்கம் என்று தெரிவித்தார். அதுபோல நாங்கள் வளர்த்து வந்துட்டோம். நீங்கள் ஆடுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த யூடியூப் சேனல் வலுப்பற்ற விபி வேங்க கருப்பை இதோ உங்கள் வெள்ளச்சாமியை வருகிறார். அன்பார்ந்த